போறோம்னு சொன்னா அது நீங்க செய்யறாக்கள் தான் இருக்கணும். அப்படியே இவங்களுக்கு இதுல பேரே தெரியாது. எல்லாரும் செஞ்சு சாப்பிடுறாங்களா? நல்லா இருந்தது. மகள் நீங்க அதுக்கு முன்னுக்கு யூடியூப்ல என்ன பேரை அடிச்சு பார்த்துட்டு கிடைக்க போடுங்க. சரி விடுங்க, பேரா முக்கியம். அடி இப்படி சொல்றது தெரியாம போடுவா. சட்பட்டோ குட்பட்டோ அதுக்குதான் சட்புட். ஏதோ வாச கேரண்டாவன். ரித்திக், உங்களுக்கு ஆறாருக்கு என்னென்ன கொடுக்கணும் தெரியாது. அக்கா தெரியுதாங்க. ஓகே ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நாங்க சட்புட்ட நாங்க சடாவட என்ன செய்ய போறோம்? ஓகே, சட்பட்ட நாங்க சடாவடான்னு நாங்க செய்ய போறோம். இங்க சாப்பிட முடிக்க கூடா. நான் மாட்டிடுவேன். மிக்ஸர் வச்சு அப்படின்னு சொல்ல காட்டுங்க என்னென்ன இருக்குது பாப்போம். இங்க ஒரு பொம்பளை புள்ள வேலை செஞ்சா எப்படியா இருக்கும்? அதுதான், ஆனா அவள் பொம்பளை பிள்ளைல தான் விடுங்க. இது வந்து கொத்தமல்லி சரியா? இது எக்ஸ்ட்ராவே இந்த புஷன் பண்ணிட்டு வந்துருக்கேன். இது என்ன? மரவள்ளிக்கிழங்கு பொரியல். சொல்லாத வேலையில எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு கோச்சமாக்கிறாங்க. இது உண்மையே எப்படி ஏதோ எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் காசு நாசமாக்கிறாங்க. சரி, மரவள்ளி பொரியல். இது இந்த எக்ஸ்ட்ரா சொல்லல இதெல்லாம் சாப்பிடுறது. மிச்ச காசு 10 ரூபாய்க்கு போட்டுருப்பாங்க. 10 ரூபாய் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ? 30 ரூபா வருது. 30 ரூபாயா? 50 ரூபா இருக்கு. தக்காளி பழம், கேரட் இருப்பாங்க, வெள்ளரிக்காய், கேரட், சந்தையில இருக்கிறாங்க. அங்கால வெங்காயம், இங்கமா அங்கால எசன்ஸ். இப்போ நாங்கள் என்ன மாதிரி எல்லாம் வெட்டி பண்ணிட்டு சரியா சரி எங்க உங்களுக்கு காட்டுறோம். இப்பெல்லாம் பார்க்க எனக்கு மக்களே பயங்கரமா இருக்கு. சரி என்ன ஜெய், நான் அவனை ஒற்ற கண்ணால கவனிச்சு கொண்டுதான் பண்ணி விட்ட வேலையப்ப. அதுக்கு நாங்க தண்ணி எல்லாம் கொடுத்துட்டோம். ஐயா ரித்திக், ரித்திக் நரிக்கதை சொல்ல வேணாமா? வாங்க வாங்க, மிச்ச கதையை சொல்றேன். நான் காப்பாத்துறேன். வாங்க வாங்க வாங்க. என்ன செஞ்சா தெரியுமா? இதுல நின்றான் பாப்பாய புள்ளிய மாதிரி ஐயான்னு சொல்ல பேசாரு. இந்த மாவை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அளவுக்கு தண்ணியா இருக்குல்ல, இந்த டைம் நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் கலர் போடும். ஆமாம், இதை உரைக்கவே முன்கிட்ட ஊற்றுறோம். ஓகே, கலரிங் போட போகிறோம். பாருங்க இப்படி சிவப்பு கலரில் வருவோண்டு. ஐயோ கலரிங் வந்துட்டு வச்சு கூடினாலும் கூடாது நாங்கள் கலைக்கணும். சரிதான் என்ன பிறகு ஒரிஜினல் கலர் போல எனக்கு கொஞ்சம் பாத்தீங்களா? இதா இல்லையாமா கலரிங்மா
இதைத்தான் சாப்பிடுறோம் என்றால் கமெண்ட்ல கலவைகள்லாம் போடாதீங்க என்ன செய்யறது அதை பார்த்து பண்ணி சாப்பிடு பார்ப்போம் உரைக்காது இதா வந்துட்டு ஒரு ஒரேஞ்ச் வாசம் அங்கே கொல்ல போறாங்க என்ன இருக்கு இதா எங்க இருக்கே தெரியாது சட்புட் ரித்திக் இதுல பேர் சட்புட் செய்யறோம் சட்பட் வாயிலும் இல்லை சட்பட்டை தான் செய்து பார்ப்போம் சட்பட்டை நாங்க சட்டுட்டு செய்ய மட்டும் பார்த்தோம் அதுக்கு தான் சட்புட் ஓ நான் வெளிக்கிட்டேன் ஹாஸ்பிட்டல் போகணும் யாரும் சாப்பிட முடிய அது ரெடி ஆக்சுவலா பட்டுட்டா டிப்பரோட ஹாஸ்பிட்டல் இதை நீ டீ கொண்டு போகணும் ஆக்கி அந்த மனம் போக மட்டும் கொஞ்சம் நகை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனம் போக மட்டும் நாங்கள் கிண்டிட்டோம் ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம் நாங்கள் பண்ணி காட்டுறோம் காமிச்சி இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு வந்து அவிய விட போகிறோம் 2 உருளைக்கிழங்கு காணும் இப்போ இது அவிய விட்டுட்டு நாங்கள் போய் அவிய பார்ப்போம் ஓகே என்ன விசினாடாங்க ஒன்று என்னதான் தேங்க அதை பார்க்கவே தெரியும் என்ன வேலை அந்த பெக்கெட் உடைச்சு போடுறது ஒரு வேலையா ஏன்டா அதுல நீ மிளகாய் எப்ப தேய்ப்ப அவங்க வந்தோன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா போட போதும் அச்சோ கவனம் டிரைவர் அடி நான் ஒன்று சொல்லட்டுப்பா அவனுக்கு இந்த வயசாடி அவன் குழந்தைன்னா அப்படித்தான் இருப்பாங்க கவனம் ஆக்சுவலா பண்ணிட்டோம் ஐயோ இப்ப திருத்தவனுமே ஆக்சுவலா போட்டுட்டான் அப்படி இல்லை ரித்திக்கு ஓடிக்கொண்டே போய் ஆக்சுவலம் போடணும் இப்ப என்ன உருளைக்கிழங்குல அவியறதுக்கு நான் என்ன செய்யறது அடுப்புல வச்சு அப்புறம் என்ன மிஸ் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் மிஸ் கொஞ்சம் அவியட்டேன் செய்ய வடிக்கிட்டோம்னா ஆனா வடிவா செய்திருக்கா நீட்டா இருக்கு எனக்கு இந்த இடத்துல பார்த்து அப்படியே இருக்கா அப்படியே இதுல படுக்கோட போல இருக்கேன இந்த இடத்துல இங்க அவன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நூடிஸ் மட்டும் தான் கொட்டினவன் ரித்திக் உங்களுக்கு விச்சியை பிடிக்குமா அவிய பிடிக்குமா விச்சியை பிடிக்குமா என்னக்கா உலகாண்ட சைஸ பாத்தீங்கன்னா ரித்திக் சொல்லிட்டு கொட்டணும் அதை எடுத்து கொட்டுறதுக்கு ரித்திக் உங்களுக்கு யாரை பிடிக்கும்
சாப்பிடலாம் முழு லூசு தாய் முக்கா லூசு புள்ள அரை லூசு இந்த லூசுகளோட வேலை செய்யற நாங்க ஒரு காடு லூசு மிச்சவன் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா இது பேக்கெட் உடைச்சு போட்டிருக்கு, இது பேக்கெட் எல்லாமே பேக்கெட். சரியா? ஆக வட்டி நான் தான் இது இவ்வளோ தான். இது என்னது? மிக்சர், தனி மிக்சர். இது மிக்சர் இல்லை, இது என்ன மிக்சர் தான். ஆனால் மிக்சர்ல மீனிங் என்ன சொல்லுவா? அப்போ எல்லாம் கலந்ததான் மிக்சர். இது தனி நெட்டு இது தனி இப்போ நாங்கள் என்ன நீட்டா தனி நீட்டு சர்றா மிக்ஸில் சர். இப்போ நாங்கள் வச்சு இது உருளைக்கிழங்கா வச்சுனாங்க. அவன் வெட்ட சொன்னாலும் நான் கொஞ்சம் நசுச்சி போடுவோம்னு பார்த்தேன். நல்லா இருக்குமில்ல நசுச்சி போட்டாலும். வா அவி வா வா வா. ஓகே, இப்போ என்ன செய்வோமாண்டா எல்லாம் இது இவ்வளோ அப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா அந்த சாப்பாடு. என்ன சாப்பாடு? சட்பட். வா வா வந்து செய்யடி. இது என்ன சொல்லுங்க மகிழ்ச்சி? நசிக்கிறது தான் வெற்றிக்கு சாப்பாடு முதல் நசிக்கிறதுக்கு. இப்போ இதான் யூஸ் பண்ணுவேன். சரி, மிக்சியில் போட்டு அரைக்கிறது இது. சரி, ஓகே ஓகே. அலுவல் முடிஞ்சு என்னையெல்லாம் ரெடி பண்ணுவோம். இது இதுக்குள்ளேயோ செய்ய போற அம்மா சுண்டு. இப்படிதான் நான் சிரிக்க கூடாது இருக்கிறேன் சொன்னா அப்படி செய்ய போறாள். இதை அழகுபடுத்தி வச்சிருக்கா. என்ன பழுதாக்கிட்டியா? இவள் நேரம் நான் தானே இப்போ அரைச்சேன். இது 2 தரமா மத்து பழுதாக்கிட்டேன். இங்கே 2 பேரும் அடிபட்டது காணும். வாங்க, சரி நாங்கள் இதை ரெடி பண்ணுவோம். வேணா ஏன் உயர்த்தி கொட்டினா கொட்டுறேன். சரி கொட்டு. மத்தது நீ இப்ப சொல்லு. இது மிக்சர், இது சர். இது மிக்ஸ் இல்ல, இது சர். சர் நீட்டு நீட்டு சார். இது அப்போ ஓகே. நெக்ஸ்ட் இது நூடுல்ஸ். இந்த படியன் தண்ணியை கொட்டி விளையாடி விட்டான். நீ வசதியான பட்டாணி, பட்டாணி, பச்சை பட்டாணி. இது மரவள்ளி பொரியலும் மாசி சம்பளம். மாசி சாம்பார் இல்ல, மாசி பொரியல். இது கேரட். வடியா வெட்டி இருக்கா? வடிவான சைஸ்ல என்ன ஆச்சு? இது என்ன காயடி? வெள்ளரிக்காய். இது தக்காளி பழம். இது வெங்காயம், மிளகாய். இது நான் கை கழுவிட்டு தான் இப்பதான் கழுவிட்டு வந்தேன்னா நீங்க பயப்படாதீங்க. உருளைக்கிழங்கு, அவிச்ச உருளைக்கிழங்கு. இங்க நீ என்ன செய்யற? அந்த மிளகு தூளை விசி எடுத்து தான் இருக்க. மிளகு தூள், பெப்பர் 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 தூள். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் உப்பு தூள் வேணுமாம்மா. நாங்க மிக்ஸ் பண்ணுவோம். உப்பை பாருங்க. கருவேப்புள்ள தடி. அத நீ மிக்சர் கம்பெனிக்கு போ. என்ன செய்யற? அத நீ யாரு? என்னது? அந்த அரிசி பொரியோ அது இல்லையா? கொஞ்சம் போட்டுருக்கலாம். நீ வீட்டை கொண்டு போட. மிக்சர் 2 மிக்சர் மேல போட்டது. இது மிக்சர் கூட்டிட்டுமா? சரி விடு, உன்ன மனசான போ கூட்டிட்டு வர பார். கூட்டிட்டு வந்தா நீ செய்த சாப்பிடுவோம். இத எடுத்துட்டு வா. உப்பு தூளு படுத்துட்டு வா. விஷயம் இருக்கு. தூளுப்பு போட போறோம்.
ஒரு வாரம் செய்யறாங்க பாருங்க. தூள் உப்பு நிறைய அமைக்கிட்டாலே போட்டு உப்பு கூடி என்ன நீங்க அடிச்சு கிளக்கி ஊத்து. இதுதான் மெயின். இதோட பச்சை மாவு இல்லாடி இது மாவுக்கு அந்த இத கலரை போட்டு நீங்க சொல்லக்கூடாது. என்ன ஒரு முறையும் இப்படியானதுக்கு நீங்க என்ன மாட்டி விட்டுட்டாடி நீங்க குளிர் காய்வீங்க. நீதான் இதை செய்யணும் சாப்பிடணும் ஆசை மாட்டேன். ஊத்தன் வலிக்கு வலிக்கு அந்த கை போகுமா? Oh my god. இந்த கை உனக்கு என்ன உடம்பு தாங்கி கொண்டு இருக்காவி? எல்லா கையிலையும் வேலை செய்யக்கூடாது. அரிய என்ன பண்றாங்க இது? நான் பிடிக்கிறது பிடிக்கிறதுக்கு என்னையா சரியா? பாட்டை கேளுங்க. உன்னால சொல்றேன் நல்லது ட்ரை பண்ணிக்கிறாங்க. சோறு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. எப்படி இருக்கு? மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம். உண்மையே சொல்லணும். எனக்கு உண்மைதான் சொல்லணும். ஒரு நல்லா இருந்தது. இந்த களியை ஊத்தி அநியாயமாக்கிட்டேன். சரியாமா அதை பச்சாமல எடுத்து கொடுங்க. ரெண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. உண்மையா சொல்லுமா? நல்லா இருக்கா? நான் அவர் சொல்லட்டா உனக்கு உங்க அண்ணா வந்து அநியாயம் சொல்லி கொட்டி விடுவோண்டு கொட்டி விடட்டா? அதுல நீங்க சாப்பிடுங்களா? உங்களுக்கு விருப்பம் மாட்டா? சாப்பிடு இருங்க இருங்க சாப்பிடுவோம். பச்சை மிளகா இல்ல அந்த படங்கள் டிக்டாக்ல பாத்தீங்கல்ல? ரெடி அது குளிர்ச்சி எடுத்து சாப்பிட ஒரு ஆசை வரும் சாப்பிடுற மாதிரி. ஓகே அது அப்படித்தான் இருக்கும். பச்சை மிளகா கடை இல்ல கடிக்கதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிங்க நான் சாப்பிடுறேன். நீங்க விளையாடுற இதுல சாப்பாடு இந்த களியை ஊத்தி நாசமாயிக்கல. நல்லா நானா ஊத்தினா அதுல அப்படித்தானே போட்டுக்கிறாங்க. டேஸ்டா சாப்பிட வாசிச்சு ருசிச்சு அவளை பார்த்து பார்த்தா அவளை நிறைய சாப்பிட பழகிட்டாள். அவங்க இதை கொஞ்சம் போய் சாப்பிடு. களி பாருங்க நல்லா இருந்தது. களி ஊத்த நல்லா இருந்தது. பாத்தியா? தோசை மட்டும் இருக்கா? ஸ்டைலா சாப்பிடுறது தலையெல்லாம் போட்டு இல்ல உள்ள வச்சுட்டே வழியில கிடைக்கல.
கொடுங்க கொட்டுங்க கொஞ்சம் காய்ச்சி அடி விளையிட்டேன் அடி எல்லாம் இதை நான் செய்ய ஸ்டார்ட்லயே சொன்னேன் அநியாயமா காய்கறி அநியாயமா காய்கறி மாக்காரிங்கடி யார நீ சொல்லு 2 கையால விளையாடு செஞ்சு ஒழுங்கா வந்துருக்கான்னு சொல்ல நீ ரசத்தை இப்படித்தான் செஞ்சு நீ சாப்பிடமா நீ சாப்பிட்டு முடிச்சேன்னா உண்டை கட்டித்தானா சரியா தப்பிச்சிடலாம் ஓரளவுக்கு போடா சரி சாப்பிடுறா சாப்பாடுல விளையாடாத பட்டாணி உடையிலாயிட்டு இவ்வளவுதான் இந்த கறி விட்டா தனியா தனியா நாம தண்ணியே 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 விஜி இப்ப நாங்க எப்படி தெரியுமா நீ கொஞ்சம் கொஞ்சம் மறக்கிறீங்க அதுக்கு ஒரு சின்ன டிஷ் அதுதான் மாத்து வேஷம் கொண்டு ஏன் சின்ன சட்டிக்க அளவா போட்டு பார்த்தா நீ சாப்பிடு நான் அந்த வெள்ளரிக்காய் கரெக்டையும் சாப்பிடுறேன் கொட்டிட்டு போறேன் கொட்டுவோம் பிரசாந்தனா காணி அவர் கட்டாயம் திருப்பி வீடியோ பார்த்தா அது லைட் வச்ச நான் பேசாம லைட் நீங்க தின்ன மாட்டீங்க கொட்டிட்டேன் இதே போடுவனே அவருக்கு கொண்டு வரைக்கும் எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா இந்த காசு சொல்லி கொண்டு கரட்டும் வெங்காயமும் கெக்கரியும் நல்லா இருக்கு ஓகே என்னத்த சொல்ல இதுல இருக்கிறதெல்லாம் என்னத்த சொல்ல நல்லாவே இல்ல சரி நல்லா இருக்கு அவன் சாப்பிடுறா ட்ரை பண்ணிடாதீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீரர்களுக்கு தான் தின்ன விருப்பம் இல்லையா அப்ப சாப்பிடு நீ சாப்பிடு எங்க பச்சை மிளகா இந்தா நம்ம கையில இருக்கா அப்ப அவ்வளவு மட்டும் என்ன சாப்பிடுறாள் அதே மாதிரி தானே செஞ்சாங்க அது பொரியெல்லாம் நாங்க போடவே இல்லை அது போட்ட இன்னும் நீ அந்த சோப்பு போட்டே இல்ல இதுல கலக்குறது டை இல்ல உரைப்பா தான் கலக்குறது சரி மக்களே இப்ப நாங்க இந்த வீடியோவை முடிச்சுக்குள்ள போறோம் என்னது அவன் கோழி கொண்டு போயிட்டான் கோழி சாப்பிட தெரியல ஒரே ஒரு கோழி தான் நிக்குது ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளாம நான் இதை செய்வீங்களா என்ன சொல்ல செய்யாங்க நியாயம் அத போனதுல வந்து காசு வருமானம் செய்யாது நல்லாவே இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்ல நல்லா செய்தா நல்லா இருக்கும் டைரக்டா என் பக்கத்துல முன்னாடி செஞ்சுக்கலாம் எனக்கு தெரியாது நான் பேச இருந்தேன் பரவாயில்ல 10 செய்ய 10 புல வரலாம் அடுத்த தடவை செய்ய சரியா வரலாம் சரியா இதெல்லாம் பெருசா கணக்கு இருக்காம அடுத்த ட்ரை ஏதாவது 10 ஒன்றுமே கணக்கு இருக்கிற மூடிட்டு மாறு சரி வீடியோ முடிப்பாங்க எழுதுயா முழாவையா சாப்பிடவே இல்ல அம்மா சொல்றேன் கைக்கு சொல்றேன் கடிக்க பாரு தலக வேணாம் இந்த கரண்ட் என்ன விடுங்க உங்களுக்கு கடிக்கும் வச்சு இந்த பச்சை மிளகா ஃபுல்லா சாப்பிடுங்க சரியா போதுங்க வர கொஞ்சம் கரெக்டா போயிட்டாங்க இந்த பச்சை மிளகா தனியா சாப்பிடுவேன் பச்சை மிளகா தனியா போயிட்டான் பச்சை மிளகா கெக்கரியும் கேரட்டையும் போயிட்டான் பாருங்க இப்ப நான் கடிச்சு சாப்பிடுவேன் கையோடு என்னமவள்
நான் செஞ்சது உண்மையா நல்லா தான் இருக்குது ஆனால் அவ்வளோவைக்கு பிடிக்கலன்ற அளவை சரி விடுங்க. இவ்வளோ வடிவா இருக்குன்னு வேற இப்படிதான் வடிவா இருந்து நான் பார்க்க டிக்டாக்ல. என்னம்மா செய்வோம் இதை? நான் அந்த தனி மிக்சரே 500 ரூபாயோ ஏதோத்துக்கு வேண்டியதான். பட்டாணி 200 ரூபா 600 ரூபா பிரசாதம் இப்ப 2000 ரூபாய் கிட்ட. அப்படித்தான் சொல்லிச்சு. எனக்கு சும்மாவே மிக்சர் பிடிக்காது, அதனாலதான் நான் சாப்பிடல. ஆனா அவர் செய்யறது தாண்டி சாப்பிட்டாரு சோமா இல்லையா? ஓகே, ஆனா உண்மையிலே நல்லா இல்ல. இப்படி செய்து பார்க்காதீங்க, உண்மையா பாவங்க. எல்லாத்தையும் அவர் எப்போ செய்திருக்காங்க பாத்தீங்களா? வெற்றிய மனசுதான் ஒரு சாப்பிடுங்க. உண்மையிலே இப்படி செய்து பார்க்காதீங்க. டிக்டாக்ல வந்ததை பார்த்து இப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? மாதிரி வைக்கலாத செய்ய மாட்டேன். உங்களோட மாதிரி தானே நானும் டிக்டாக்ல பார்த்து அவங்க சொன்னதெல்லாம் போட்டேனா. என்ன இதுல என்ன பிள்ளை இருக்கு? இந்த களி ஊத்துனதான் கிடைக்கல. அந்த களி என்னண்டா அவங்க செஞ்சவங்க? அத மாதிரி இந்த களி செஞ்சதா யாரு? களி செஞ்சதாரு பாத்து இப்படி மேல ட்ரை பண்ணாதீங்க. அவி அவளே ஒத்துக்கொண்டாள். குட்டி டிஷ்ல அழகா இப்படி எல்லாம் செய்யாதீங்க. இதுலயே அந்த வீடியோல பாருங்க ஆசையா கிடந்த அவ்வளவு சாப்பிட பச்சை மிளகா கடிச்சு. இப்ப உங்களுக்கு இந்த வீடியோல இதை பார்க்க மாட்டேன் ஆசையா இருக்கு, ஆனா நல்லாவே இல்லை. ஓ உண்மையில வீடியோல நீங்க பாக்க இது உண்மையா ஆசையா தான் இருக்கு. அவி நீ இந்த கச்சான மிக்சர்ல கச்சான பொறுக்கி சாப்பிட விட்டியா? சொல்ல உங்க மனசாட்சிக்கு ஆயிடுச்சு. இங்க பாருங்க இவ்வளவு அநியாயமா போகுது, கவலையா கிடக்கு. சாப்பிட விட்டாளா? ஓ இதை ஒழிப்போம். இல்ல நான் என்னத்தை கொடுப்போம். நான் என்னத்தை கண்டேன் அநியாயம். சரி வெறியான ஆட்களுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட கூட சொன்னதில்லை. வெப்பம் அவள் தான் வணக்கம். நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் கையில சாப்பிடு. அண்ணே வேணாம். வீட்டுல எப்படி போட மாட்டீங்க? நல்லா இல்லையா? நாங்க உண்மையா போடுவோம். சரியில்லை. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆசையா இருந்தா இந்த ஒரு சின்ன டிஷ்ல செய்து பாருங்க. 50 ரூபா சொல்லி. ஓகே, இப்ப நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். இந்த வீடியோ நான் மனவர்த்தத்தோட முடிச்சு கொள்ள போறேன். இதுக்கு பிரசாந்த் வர்றதுல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வீடியோ பாப்பேன். ஆனா அப்படி பார்வையில பாக்க மனசு வந்துடும். உடனே பாக்க மனசு வந்துடும். வீடியோ சின்ன நேரத்துல போட்டு வச்சுட்டு 6 வரைக்கும் கொடுப்பேன். கொட்டுவோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்காக நல்லா இல்லை தானே லைக் பண்ண போகாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இல்ல இது ஷேர் பண்ணிடுவாங்க. மறக்காம எங்க வீடியோக்கு நானே சொல்லிட்டேன்ல எல்லாமே நல்லா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கும் நாங்க. ஐயோ வந்துட்டு